அதிமுக ஒன்றிணைன்றாரு, 10 நாள் கெடு கொடுக்கிறாரு, இது மாதிரி நிறைய பேர் பேசிட்டாங்க. அது சாத்தியப்படுமா? அவருடைய கோரிக்கை எப்படி இருக்கணும்? சட்டத்தின் அடிப்படையில மற்ற எல்லா விஷயங்களிலும் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சரி, என்னதான் கேள்வி கேட்டாலும் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைவது அம்மாவின் கட்சிக்கு நல்லது. அதில் நான் என்றைக்கும் அதில் சரியா இருக்கேன். ஆனால் அது அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதற்கு மேலும் அவர்கள் விழித்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றது கனவாகத்தான் போகும். இது யதார்த்தம். அவர்கள் எதையெல்லாம் சரி செய்து எல்லாரையும் சரி, பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது போல, மற்றவர்கள் சொல்வது போல, அண்ணன் செங்கோட்டையன் சொல்வது போல, அவர் அன்னைக்கு சொல்லலையே இன்னைக்கு சொல்லன்னு கேட்குறீங்க. அவரவர்களுக்கு ஒரு காலம் வர்றப்ப, ஒரு நேரம் வர்றப்ப தான் யோசிப்பாங்க. இப்போ தொடர்ந்து தோல்விகளை அவங்க கட்சி சந்திக்கிறப்ப இதை சரி செய்யணும்னு ஒரு முத்திரை. இதில் நான் முடிவெடுத்ததுக்கு தொடர்ந்து அவர் எடுத்தாரு, எங்களுக்கு பின்னாடி நான் வெளியேறணும்னு பிஜேபி சொல்லுமா? இப்படி ஒரு ஸ்டண்ட் அடிங்கன்னு சொல்லுமா? இல்ல நீங்களா உட்கார்ந்துக்கிட்டு ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு நீங்களா உங்களுக்கு உங்கள் அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தி ஒன்னெல்லாம் கணக்கு போடாதீங்க. சரி, என்னுடைய முடிவுங்கிறது நான் எடுத்தது வேற, அவருடைய முடிவுங்கிறது வேற. இன்னொன்னு சொல்ல போற, நாங்க எதையும் ரொம்ப ப்ரீ பிளான்லாம் கிடையாது. அவர் கேட்டார், எதிர்காலத்துல எங்க கட்சி 26 தேர்தலில் எங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு வாய்ப்புல நாங்க போட்டுடுவோம். இதுவா அதுவாங்கிறது இன்னும் உண்மையா எனக்கு தெரியாது. அது அந்த கேள்வி எல்லாம் நீங்க எல்லாம் அதான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க தான் உங்களுக்கு டிபேட் நடத்துறதுக்கோ உங்களுக்கு சோசியல் மீடியால அடிக்கிறதுக்கோ இல்லங்க. அது உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி ஆப்ஷன்லாம் இருக்கலாம் சார். நீங்க உங்க அறிவு யோசிக்கிறீங்க. நீங்க இந்த ஹைட்ல இருந்த இதுக்கு மேல நின்று யோசிக்கலாம்ல. பொறுத்து இருக்குது சார். டிசம்பர் மாதத்துல இந்த முறை நான் பல முறை சொல்றேன், நீங்க அதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். என்ன பண்றது? நீங்க சொல்ற அட்வைஸ புரிஞ்சுக்க தெரியல. எங்க 3 பேருக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க பண்றதா. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க செய்யணும்னு அவசியம் இல்லை சார். நாங்க ஒன்னா இருக்கோமா இல்லையாங்கிறதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படையா சொல்ல முடியாது. எதை தேவைன்னா செய்வோம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். கரெக்டா? நான் அங்க எனக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உள்ள வழி, அவர்கள் சிலதை முடிவெடுக்க முடியும், நான் சில முடிவுகள் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் ஒன்றா இணைந்து பயணம் செய்யணும்னு ஒரு பிரின்சிபல் நினைக்கிறோம். அதுல நான் ஏற்றுக்கொள்கிற முடிவு அவரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேரும் கலந்து பேசி முடிவெடுக்க முடியும். அவ்வளவுதான். இது பிராக்டிக்கலா சொல்றேன். இதுல நீங்க 3 பேர் சேரல எல்லாம் எப்ப தேவையோ அப்ப நாங்க சேருவோம். நீங்க எதிர்பார்க்கிற அன்னைக்கு சேர மாட்டோம், நாங்க என்னைக்கு தேவையோ சேருவோம். சார், நீங்க நிதானமா பேசுறீங்க. இப்ப இந்த செங்கோட்டையன் கொடுத்த கெடு என்ன நடக்கும்? இத மாதிரிலாம் நான் எனக்கு இதெல்லாம் போர்காஸ்ட்லாம் சொல்ல தெரியாது. நான் பிரதீப் ஜான் கிடையாது. இல்ல இப்பயும் நிதானமா சொல்றேன். அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் முயற்சி நல்ல முயற்சி. ஒரு சீனியர் லீடர், 72ல இருந்து இயக்கத்தில் உள்ளவர், 77ல இருந்து புரட்சி தலைவர் காலத்தில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மாவட்ட செயலாளர் இருந்தவர். 87ல புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அண்ணன் முத்துசாமி மந்திரியாக இருந்த பொழுது கூட இவரோடு தான் அந்த 11 எம்எல்ஏல அப்ப இருந்த தொகுதியில 7 எம்எல்ஏகள் இவரோடு வந்தாங்க. தொடர்ந்து அம்மா கூட இருந்தாரு. எத்தனை பின்னடைவுகள் வந்தாலும் அதுல ஸ்ட்ராங்கா இருந்தவர். அதனால ஒரு மூத்த நிர்வாகி ஆக்டிவா இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி, அவர் முயற்சிங்கிறது நல்ல முயற்சி என்று நான் நம்புகிறேன். அது வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு அம்மாவின் தொண்டர்களாகிய நாங்கள் உறுதியாக ஒருவரையாக. இத்தனை குழப்பங்களின் காரணமாக 2026ல திமுக தான் ஆட்சி அமைக்கிறது சொல்றாங்க. அது சாத்தியம் தானே? மக்கள், நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இல்ல மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அதான் உண்மை. ஆனால் அம்மாவின் ஆட்சி வரணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சாதான் முடியுமே தவிர யாரோ சரி செய்து விடுவார்கள், யாரும் மலகப்படுத்திட்டு யோசிச்சுட்டு இருந்தா அது அவங்களுக்கு கஷ்டம்தான். கரெக்டா? இப்ப முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அம்மா கட்சியில உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் இருக்காங்க. அவர்கள் கையில தான் இப்ப பந்து இருக்கு. அவங்க தான் முடிவெடுக்கணும். நாளைக்கு எங்களை இன்றைக்கு
குறை சொல்லக்கூடாது. 21 தேர்தலில் நாங்கள் உங்களுக்காக காத்திருந்தோம். நீங்க வேற கனவுல இருந்தீங்க. இப்பொழுதும் சொல்றேன், 24ல் நீங்க என்ன தவறு செய்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும், நாங்கள் அல்ல. ஏன்னா நாங்கள் 17ல் நாங்கள் அநியாயமாக வெளியேற்றப்பட்ட போது அமைதி காத்த அந்த தொண்டர்கள் இப்பொழுதும் அமைதி காத்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அவ்வளவுதான். சார், எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டில் ஒன்றிணைங்க மாற்றம்ன்றதுல அவர் உறுதிப்பட இருக்கிறாரு. இந்த நேரத்துல செங்கோட்டையன் குரல் கொடுத்திருக்கிறாரு. அது எந்த விதத்துல சாத்தியம் சார்? அதை நீங்க போய் அண்ணன் செங்கோட்டையன் தான் இந்த கேள்வியை கேட்குமே தவிர எந்த விதத்துல சாத்தியம் இருக்குன்னு நீங்க மதுரையில் உட்கார்ந்து கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இல்ல இல்ல, திரும்பி நீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்லீப்பர் செல்லுங்கிறது இல்ல 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 ஸ்லீப்பர் செல்லுங்கிறது ஏதோ எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது. புரியுதா? எங்க சித்தியை நாங்க டெல்லியில இதுல பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தப்ப தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ஸ்லீப்பர் செல் வந்தார்ல, அதுதான் ஸ்லீப்பர் செல். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது இருக்கும், அது எப்ப வேணாலும் கிளம்பும். கரெக்டா? இதெல்லாம் நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள். புரியுதா? அவங்க எல்லாம் உணர்றப்ப ஒவ்வொருத்தரா வெளியே வருவாங்க, இன்னும் பல பேர் வெளியே வரலாம். நான் சொல்றேன், அங்க அம்மாவின் கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதற்கு மேலும் அவர்கள் யோசிக்கும் பட்சத்தில் ஏதோ அமமுகவை டெல்லியில உள்ளவர்கள் மீண்டும் எங்க கூட அழைத்து வந்து விடுவார்கள் அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அது அவர்களை ஏமாத்து. எதை சரி செய்தால் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வரும் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும். கரெக்டு தானே? எங்களுக்கு இடர்பாடு எது என்பதே அவர்களுக்கு தெரியும். அந்த இடர்பாடை அவர்கள் களைகின்ற பட்சத்தில் தான் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வர முடியுமே தவிர அந்த இடர்பாடு களையப்படாத பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் மாத்திரம் எடுப்பதல்ல முடிவு. இங்கே பல நிர்வாகிகள் என்னோடு பயணிக்கிறார்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். என்னோடு நிற்பவர்கள் பல பேர், 9 பேர் இன்னும். அந்த 18 பேர்ல என் அருமை நண்பன் வெற்றி இல்லை, இன்னும் சில ஒருவர் அரசியல்லே இல்லை, 2-3 பேர், சில பேர் மாற்று கட்சி செஞ்சிருக்காங்க. இன்னும் 9 பேர் என்னோட இருக்காங்க. அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவன் நான். அதுபோல என்னோட பயணிக்கின்ற நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு, அதனால் வருகின்ற பலாபலங்கள் எல்லாம் விட்டுவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களை எல்லாம் கட்டுப்பட்டவன் தான். நான் ஏதோ பொதுச் செயலாளர் நான் தன்னிச்சையா பைலாவை மாற்றவோ நான் இதெல்லாம் பண்ற நபர் கிடையாது. எங்கள் தொண்டர்கள் மனநிலையே நிர்வாகிகள் மூலம் அறிந்து அதுபடிதான் முடிவெடுக்க முடியும். இப்பொழுது நான் எடுத்த முடிவு எங்கள் தொண்டர்களின் அழுத்தத்தால், நிர்வாகிகள் சொன்னதால் எடுத்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.